உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் பாரதியை நான் வெறுப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. அதுக்கு காரணம் பாரதியா இருப்பாங்கன்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்ல. ஆனா அது ரெண்டுமே நடந்துச்சு. என்ன ஆதி, ஏதோ சுயசரிதோ மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கீங்க. ஆமா, எப்ப இருந்து இந்த டைரி எழுதுற பழக்கம் வந்துச்சு உங்களுக்கு? அப்படிலாம் இல்லைங்க, ஏதோ எழுதணும்னு தோணுச்சு, அதான். சில விஷயங்களை நம்ம கடந்து போறதுதான் நல்லதுன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க? மறக்க வேண்டிய விஷயங்களை மறக்கிறதும் மறக்கக்கூடாத விஷயங்களை நினச்சி பார்க்கறதுக்கு இந்த டைரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் எழுதினேன். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா இத படிக்கும் போதெல்லாம் அம்மா இறந்ததுக்கு காரணம் நான் தான்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும்ல. அப்படிலாம் நினைக்காதீங்க, எல்லாமே மறந்துடுவேன். எல்லாத்தையும் மறக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ஏதோ பொக்கிஷம் மாதிரி பூட்டி வைக்கிறீங்க? நினைவுகள் என்னைக்குமே பொக்கிஷன் தானே. ஆமா ஆமா, நினைவுகள் பொக்கிஷம் தான். என்ன அந்த டைரியை இவ்ளோ பத்திரமா பத்திரப்படுத்தி வைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இந்த பெட்டியை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, அதுக்காக தான் இந்த டைரியை வாங்கினேன். சரி, நீங்கள் வந்தோன்னே சொல்லணும்னு நினச்சேன். நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும். இன்னைக்கா? அப்போ ஆண்டாள் அழகரோட கடையை திறக்கணுமே. முக்கியமான மீட்டிங்க, நான் போயே ஆகணும். நான் இல்லைன்னா என்ன, அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் இருந்தாலே நான் இருந்த மாதிரி தான். ஏன்னா இனிமே உங்களுக்குள்ள மட்டும்தான் நான் இருக்க போகிறேன். என்ன சார், டைரி மட்டும்தான் எழுதுவீங்கன்னு நினைச்சேன், கவிதை கூட எழுதுவீங்க போலயே. சரி, நீங்க மீட்டிங் போயிட்டு எப்போ வருவீங்க? எங்களை எப்போ கூட்டிட்டு போவீங்க? நான் திரும்பி வந்தால் கூட்டிகிட்டு போகிறேன். என்னது, என்ன சொன்னீங்க? புரியல. இல்லை, திரும்பி வந்ததும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். ஓ, இல்ல எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு, அதான். சரி, நான் எத்தனை நாளைக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கணும்? எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. எல்லாத்தையுமா? என்ன உங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏங்க தப்பாகவே யோசிக்கிறீங்க? எப்படியும் நான் ஊருக்கு போயிட்டு வந்ததும் உங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போகணும். நிறைய லக்கேஜ் இருக்கும், என் லக்கேஜெல்லாம் எப்போயும் எடுத்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக தான் சொன்னேன். ஓ சரி, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். சாரி பாரதி. ஆதி, கூப்பிட்டீங்களா? இல்லை, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே. இல்லைண்ணே. சரி, வாங்க சாப்பிடலாம். ஆதி, நீங்க சொன்ன மாதிரியே எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சிட்டேன். தேங்க்ஸ். ஆமா, என்ன மீட்டிங்? இல்ல மீட்டிங்னு சொன்னீங்கல்ல, அதான் என்ன மீட்டிங்னு கேட்டேன். மீட்டிங் அது வந்து ஒரு ஃபாரின் ப்ராடக்டை நம்ம ஊரில் லான்ச் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்கேன், அது விஷயமா தான் போகிறேன். அது என்ன ஃபாரின் ப்ராடக்ட்லாம் நம்ம ஊருக்கு செட் ஆகுமா?
செட் ஆகுங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணுறேன். செட் ஆகும்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. டவுட்டா எதையும் பண்ணக்கூடாது. அப்பா என்ன லக்கேஜ் இது? யாரோடது? தமிழ், இது உங்க அப்பாவோட லக்கேஜ் தான். அவரு நம்மளை விட்டுட்டு ஊருக்கு போறாராம். நம்மள விட்டுட்டா? நம்மள கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னாரு. அப்பயே இப்ப இப்படி சொல்றாரு. அவரு நம்ம கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு தமிழ். அவருக்கு அம்மாவை பிடிக்கலையாம். ஏன்பா இப்பதானே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம்னு சொன்னீங்க. அதுக்குள்ள இப்படி பண்ணா எப்படிப்பா? அது மட்டும் இல்லடி, இப்ப ஊருக்கு போனா திருப்பி வரமாட்டாராம். ஏன்பா இப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? என்ன பார்த்தா பாவமா இல்லையா? அம்மாவை பார்க்கவே பிடிக்கலையாம் தமிழ். அம்மாவை மொத்தமா மறக்க போறாராம். இனிமே அம்மா நினைப்பே இல்லாம இருக்க போறாராம். அப்பா தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. ப்ளீஸ் பா. நீங்க இல்லைன்னா நாங்க செத்துருவோம்ப்பா. ஐயோ, ஏய் தமிழ், ஏய் இங்க வாடி. அழாத, அம்மா சும்மா சொன்னேன் சரியா? நீ இப்படி அழுவன்னு அம்மாக்கு தெரியாது தமிழ். அம்மா சும்மா சொன்னேன்னு சொன்னேன்ல. அப்பா மீட்டிங்க்கு தாண்டி போறாரு. போயிட்டு வந்து நம்மள கூட்டிட்டு போயிடுவாரு சரியா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சாரி தமிழ், சாரி. அம்மா சும்மா உன்கிட்ட விளையாடின. அப்பா நம்மள விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. ரொம்ப சாரி ப்ளீஸ். நீ இவ்ளோ சீரியஸா இருப்பேன்னு நான் நினைக்கல. இனிமே விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாதம்மா. என்னால இன்னொரு தடவை அப்பாவை இழக்க முடியாது. சரிடி, இனிமே அம்மா இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சரியா? சரி வா, நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம். போம்மா. ஏதாவது சொல்லி அழ வைக்க வேண்டியது, அப்புறம் கடைக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்த வேண்டியது. போ, நான் வரல. ஏய், அதான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல, வா. இங்க பாரு, அப்பா எப்பவும் நம்ம கூட தான் இருப்பாரு. நாமளும் அப்பா கூடயே தான் இருப்போம் சரியா? நாம இல்லாம அவரால இருக்க முடியாது, அவர் இல்லாம நம்மளாலயும் இருக்க முடியாது. ம், சரி நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாமா? சரி ஆதி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரேன்னு சொல்லு. பாய்ப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.